அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பாமணி ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை எல்லாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும், நீங்கள் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நீங்கள் என்ன சுவாமியை வணங்கினா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பிப்ரவரி மாதத்தினுடைய முழு பலன்களையும் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுல உங்களுக்கு 10வது வீட்டுக்கு அநேகமாக 5 கிரகங்கள் இந்த மாதத்தில் அந்த இடத்துல இருக்க போகிறது. பொதுவாக அந்த இடத்துல ஏற்கனவே ராகு வேற இருக்கார். ஸோ ராகு கூட சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களாம் சேர்றாங்க. இந்த மாசத்துல 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சேர்ந்துடுறது. ஸோ இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய, தொழில் மட்டும் இல்லை, நமக்கு புகழ் தரக்கூடியது, பதவி தரக்கூடியது, அந்தஸ்து தரக்கூடியது, மரியாதை தரக்கூடியது, இதெல்லாம் 10ஆம் இடம்னு சொல்லுவோம். இந்த 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்றா சேருது. அது மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கார். உங்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஆனாலும் அவர் வக்ரமா இருக்கார். 2ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பணபரம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார். இவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்கு வருது. குருனுடைய பார்வையும் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வருது. ஸோ இந்த இருந்தாலும் இவர் வக்ரமா இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணுவார். எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துல உங்களுக்கு இதாகி போகும். அதனால கொஞ்சம் டிலே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எந்த விதமான பலன்கள் நமக்கு தரப்போறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பார்க்க போறோம். ஆனா இப்போ லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் கிடைக்காதானா அப்படி கிடையாது. பலன்கள் வரும், ஆனா நிலையான பலன்களா இருக்கும். லேட்டா வந்தாலும் நிலையான பலன்களா இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமா இருக்கிறதும் அதே மாதிரிதான். குடும்பத்தில் பழைய பிரச்சனையை பற்றி பேசலாங்க. பண விஷயங்களில் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வக்ரமாக இருக்கிறதுனால டிலே ஆகலாம். நீங்கள் யாருக்கான்னு கொடுத்தா வராது, நீங்கள் யார்கிட்ட வாங்கினா கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுறது நல்லது. 4வது வீடுன்றது அம்மாவுடைய ஸ்தானத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு 4வது வீட்டுல கேது இருக்கிறது. அதனால அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் மன அமைதி கொஞ்சம் குறைவா இருக்கு, என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் மனசுல சங்கடம். சுகஸ்தானம்னு பேரு. அந்த ஸ்தானத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் மனசுல ஒரு ஒரு பயத்தையும், அம்மாவுக்கு உடல்நல கோளாறுகளையும், இது மாதிரி வீடு வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், வாகன பிரச்சனை ஆகிட்டே இருக்கும், இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரே குழப்பமா இருக்கும், முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமா இருக்கும், இல்லாட்ட கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது பொறுப்புகள் வரலாம், உங்களை தேடி புது பொறுப்புகள் வரலாம். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகத்தில் மேலே இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். கவர்மெண்ட்டு அது மாதிரி ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள், இந்த எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, சூரியன் ராகு சேர்றது, இந்த ராகு அந்த இடத்துல இருக்கிற செவ்வாயும் ராகுவும் சேர்றது, சூரியனும் செவ்வாயும் சேர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படுறது, பதட்டப்படுறது, வாக்குவாதமாக மாறுறது, ஈகோ கிளாஷ் வர்றது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால கொஞ்சம் எதையுமே அமைதியாக கொஞ்சம் நிதானமாக, இதை மனசில் வச்சுட்டிங்கன்னா நிதானமாக இருக்கலாம், நிதானமாக டீல் பண்ணிக்கங்க. அது மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகளை வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணீங்கன்னா பிரச்சனையில் முடியறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிராண்டிங் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும், நியூ கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய்
10வது வீட்டுல வராருன்னு சொன்னேன் இல்லையா? அது மூலமா கொஞ்சம் ஏதாவது ஒரு லீகல் சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் ஏதாச்சும் வரலாம். அத மட்டும் இல்ல உங்களுடைய உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, கூட வேலை பார்க்குறவங்க, இல்ல பார்ட்னர்ஸ் இவங்க கூட வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் வரலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அத வந்து நீங்க கொஞ்சம் நிதானமாவே ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டைம் தான் அதுக்கெல்லாம் காரணம். இந்த டயத்த நம்ம தாண்டிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இருக்கு. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் வந்து நிதானமா நடந்துக்க. எது பேசினாலும் எது பண்ணாலும் ரிட்டன்ல எழுதி அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க. அப்பதான் வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நாளைக்கு சால்வ் பண்ணலாம். நீங்க மாட்டிக்காம இருப்பீங்க. அதனால தான் சொல்றேன். பழைய கடன் வசூல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப சம்பந்தமான வருமானங்கள் கிடைக்கலாம். சேவிங்ஸ் பத்தி யோசனைகள் வரலாம். ஆனா திடீர் செலவுகள் வரும். லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம் சனிபான் இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். அதனால வந்து எதுக்குமே வந்து ஷார்ட்கட்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மட்டும் நினைக்காதீங்க. லாங் டேர்ம்னாலும் உங்களுக்கு நிலையான வருமானம் தான் முக்கியம். அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கும். கல்யாணத்தை பொறுத்தளவுல வந்து அவசர முடிவு எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஃபேமிலி எதிர்பார்க்கறதுக்கும் அவங்க ஃபேமிலி எதிர்பார்க்கறதுக்கும், அதாவது நீங்க உங்க வரன் பார்க்குறீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறதுக்கும் உங்களோட எதிர்பார்ப்புக்கும் கொஞ்சம் ஏதாவது கிளாஷஸ் வரலாம். ஸோ அதனால அந்த ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இது பண்ணுங்க. அவசரப்படுத்த முடிவு பண்ணாதீங்க. அம்மாவோட உடம்பு நலத்துல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு பொதுவா வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கழுத்து வலி அது மாதிரி வரலாம். நெக் பெயின் வரும். தைராய்டு, சுகர் உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிபி வந்து கொஞ்சம் ஏறி இறங்கலாம். ஏன்னா வேலைகள் இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம். பிபி கொஞ்சம் ஏறி இறங்கலாம். எர்லி மார்னிங்ல வாக் போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே பொதுவா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல, பிப்ரவரி மாசத்தை பொறுத்தளவுல நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுறது, அது மாதிரி வெள்ளை மலர்கள் சாத்தி மகாலட்சுமியை வழிபடுறது, சனிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏத்துறது சனி பகவானுக்கு நவகிரகத்துல போய், அது மாதிரி தினமும் வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொல்லி தினமும் வந்து சாண்டிங் சொல்லுவோம் இல்லையா? மகாலட்சுமி நமன்னு சொல்லி நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு 16 தரம் இல்ல 27 தரம் உங்களால எப்படி உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்கோ, உங்களுடைய ஒர்க்கு வேலைகள், அதாவது எப்படி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல பலன்கள் கொண்டு கொடுக்கும். தொழில் ரீதியான வாய்ப்புகள், பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மகாலட்சுமி வணங்க ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு நிறத்தை வந்து தவிர்த்துருங்க. வெள்ளை, பச்சை, நீலம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தளவில் எடுத்துட்டோம்னா நல்ல உயர்வு தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். பொதுவாக நீ அமைதியா நீங்க எதையும் டீல் பண்ணீங்கனாலே இது வந்து உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாவே இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.